அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி வருதுங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வந்தாலும் கூட இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்படின்னு அதீத மகத்துவமும் சிறப்புகளும் அடங்கியிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நாம் பார்த்தோம் அப்படின்னா விரத வழிபாடுகள், சித்திரகுப்தர் வழிபாடு, சந்திர பகவானினுடைய வழிபாடு அப்படின்னு எக்கச்சக்கமான வழிபாடுகளை நாம் மேற்கொள்வோம். இருந்தாலும் இந்த நாளில் நாம் வாங்கக்கூடிய சில பொருட்கள் இருக்கு. அப்படி நாம் வாங்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16 விதமான செல்வங்கள் நம்மளுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த 5 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின முழு தகவலோடு இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நாம் எவ்வாறு விரத வழிபாடுகளை எளிமையாக இருந்து நாம் முழு பலனையும் அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறதுங்க. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நமக்கு முழு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய வீட்டில் 16 விதமான செல்வங்கள் செய்கிற குறிப்பிட்ட சில இந்த சித்ரா பௌர்ணமி அன்று குறிப்பிட்ட சில பொருட்களை நாம் வாங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வளமாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் கடன் இல்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஏனோ தெரியலங்க, இந்த 2 பிரச்சனைகளும் நம்மை விடாமல் துரத்தி கொண்டு தான் இருக்கு. கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக, லக்ஷ்மி கலாட்சம் பெருக மே மாதம் 1ஆம் தேதி வருகின்ற சித்ரா பௌர்ணமி தினத்தில் நாம் எந்தெந்த பொருட்களை வாங்க வேண்டும், அந்த பொருட்களை எல்லாம் எதற்காக வாங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. அதை பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவில் இப்போ நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரி, கடன் தீர சித்ரா பௌர்ணமி அன்று வாங்க வேண்டிய பொருட்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, நம்ம எத்தனை பொருட்கள் வாங்கலாம், அது எப்படி வாங்கலாம், என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பட்டியலில் நிறைய பொருள் இருக்கிறது அப்படின்னு பயந்து விடாதீங்க. உங்களால் இதில் எந்த பொருளை வாங்க முடியுமோ அந்த பொருளை மட்டும் வாங்குங்க. அதுவும் காலையில் எழுந்து கடைக்கு போய் முதல் செலவாக இந்த செலவை செய்து மங்களகரமான பொருளை வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். சரி, அது எந்த பொருள் அப்படின்னு பார்த்தலாம். வெள்ளை நிற டைமண்ட் கற்கண்டு, பச்சரிசி, மல்லிகைப்பூ, கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், இந்த 6 பொருட்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சுக்கிரனுக்கு உகந்த, மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளை நிற கல்கண்டு வாங்குவது மிக சிறப்புக்குரியது. கல்லுப்பு மகாலட்சுமியினுடைய அம்சம். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினத்தில் கல்லுப்பை வாங்கினார் வீட்டில் கடன் சுமை கட்டாயம் குறையும், பணப்புழக்கம் அதிகரிக்க செய்யும். மல்லிகைப்பூ மகாலட்சுமியினுடைய அம்சம். இந்த மாசத்திற்கு மயங்காத நல்ல சக்தியே கிடையாது. பச்சரிசி சந்திர பகவானுக்கு உரிய பொருள். பிறகு விளக்கம் போல எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் மஞ்சள், குங்குமம் வாங்குவது மங்களத்தை உண்டாக்கும். இந்த 6 பொருட்களை வாங்க முடிந்தவர்கள் தாராளமாக வாங்கலாம். முடியாது என்பவர்கள் தங்களுக்கு அந்த நாளில் எந்த பொருள் தேவையோ இதில் ஏதாவது ஒன்றையாவது நிச்சயம் நீங்கள் கட்டாயம் வாங்க வேண்டும். காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வாங்கி வந்த இந்த பொருட்களை எல்லாம் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து கொள்ளலாம். காலையில் பூஜை செய்த இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து மாலை சித்ரா பௌர்ணமி பூஜைக்காக பிரசாதம் செய்வீர்கள் அல்லவா, அதில் இந்த பொருட்களை எல்லாம் சேர்க்கலாம். தவறே கிடையாது. எந்த பொருளையும் வீணாக்காதீங்க. பூஜை முடிந்த பின்பு
எடுத்து சமையல் அறையில் வைத்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. மல்லிகை பூக்களால் உங்களுடைய பூஜை அறையை அலங்காரம் செய்யுங்க. மகாலட்சுமி பாதத்தில் சிறிதளவு மல்லிகை பூவை உதிரியாக அர்ச்சனை செய்து அந்த பூக்களை எடுத்துக்கொண்டு போய் மேலே நிலா வெளிச்சத்திற்கு சிறிது நேரம் வைத்திருந்து அந்த மல்லிகை பூவை பத்திரமாக கொண்டு வந்து நீங்க பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் உங்கள் பண பிரச்சனை எல்லாம் சரியாகிவிடும். அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சித்ரா பௌர்ணமி அன்று வானத்தில் உதிக்கும் நிலவில் இருக்கின்றது. இந்த நாளில் உங்களால் முடிந்தால் சித்ரா அன்னம் செய்து சந்திரனுக்கு வைத்து வழிபாடு செய்துவிட்டு சித்ரகுப்தன் வழிபாட்டை முடித்துவிட்டு நீங்கள் செய்த அந்த சித்ரா அன்னத்தை கொண்டு போய் பசியோடு இருக்கக்கூடிய 4 பேருக்கு அன்னதானம் செய்யலாம். சித்ரா பௌர்ணமி என்றாலே வீட்டில் பல வகையாக சாதங்கள் செய்திருப்பீங்க. அது நிச்சயம் கொஞ்சமாக இருக்காது, நிறைய தான் இருக்கும். அது எல்லாத்தையும் கொண்டு போய் ஏழையாக இருக்கக்கூடிய 2 பேருக்கு உங்களுடைய கைகளால் தானம் கொடுத்தா தங்களுக்குடைய குடும்பம் சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழும் என்ற இந்த தகவல் உங்களுக்கு பல விதத்தில் நன்மையை ஏற்படுத்தியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் தலையெடுத்து மாற்றக்கூடிய ஒரு வழிபாடாகவே இருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்ரா பௌர்ணமி நாளில் மக்கள் நல்ல செய்களை செய்வதன் மூலமாக தங்களுடைய பாவங்களை குறைக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அன்று கோவில்களுக்கு செல்வது, கிரிவலம் செல்வது, புனித நீராடுவது, தானம் செய்கிறது போன்ற செயல்கள் நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும். புனித நதிகளில் நீராட வேண்டியது, கோயில்களுக்கு சென்ற சித்ரகுப்தரை வழிபட வேண்டியது, விரதம் இருக்க வேண்டும், ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும், கிரிவலம் செல்ல வேண்டும். இது மாதிரியான விஷயங்களை நாம செய்யும் போது நமக்கு அதீத நன்மைகள் உடனுக்குடன் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல சித்ரா பௌர்ணமி அன்று பக்தர்கள் பால் மற்றும் பால் பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்கிறாங்க. பூஜை செய்த பிறகு அரிசி, காய்கறிகள் மற்றும் தட்சணை போன்றவற்றை பிராமணர்களுக்கு தானமாக வழங்குறாங்க. உப்பு சேர்க்காத தயிர் சாதம் சாப்பிடலாம் அல்லது உணவு இல்லாமல் கூட விரதத்தை இருக்கலாம். உப்பு இல்லாமல் உணவு உண்பது இந்த விரதத்தின் முக்கிய நிபந்தனை. அதை கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கணும். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி பூஜையை பெண்கள் சிறப்பாகவே கொண்டாடுறாங்க. ஆண்களும் இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம். பெண்கள் தங்களுடைய வீட்டின் வாசலை சுத்தம் செய்து அரிசி மாவால் சித்ரகுப்தரின் உருவத்தை வரைகிறாங்க. சித்ரகுப்தர் பேனா மற்றும் காகிதத்துடன் இருப்பது போல கோலம் போடுவாங்க. தெற்கு திசையில் வாசல் இருக்கும்படி பார்த்து கோலம் போடுவார்கள். இதனால் சித்ரகுப்தர் வீட்டிற்குள் வருவார் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் சித்ரகுப்தரை வழிபடுவதன் மூலமாக ஒருவரது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேது தோஷம் முழுமையாக நீங்க பெறும். அதே போல சித்ரா பௌர்ணமி அன்று என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க முடியாது. கெட்ட செயல்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது. பொய் சொல்லவே கூடாது. மற்றவர்களை எக்காரணத்தை கொண்டும் ஏமாற்றக்கூடாது. கோபம் கொள்ளக்கூடாது. பேராசை படக்கூடாது. சித்ரா பௌர்ணமி அன்று நல்ல எண்ணங்களுடன் நல்ல செயல்களை செய்து சித்ரகுப்தரின் அருளை பெறுங்கள். உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. அதே போல சித்ரகுப்தரை வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாவங்கள் நீங்க பெறுவீங்க. கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். தொழில் வியாபாரம் சிறப்புற நடைபெறும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மன அமைதி கிடைக்கப்பெறுவீங்க. கடவுளினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. இவ்வாறாக பல நன்மைகள், இன்னும் நிறைய எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வழிவகை செய்வது அப்படிங்கிறது தான் இந்த சித்ரகுப்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அதிலும் சித்ரா பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய இந்த விரத வழிபாடுகளுக்கு அதீத நன்மைகள் உண்டு. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உடனுக்குடன் நிவர்த்தி அடைந்து நம்மளுடைய வாழ்வு சிறப்புற இருக்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொருட்களை வாங்குறது, சித்ரகுப்தருடைய வழிபாடை மேற்கொள்வது அப்படிங்கிறத மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகவே அமைய பெற்றிருக்கிறதோடு இறைவனினுடைய பரிபூரண அருளோடு, சித்ரகுப்தருடைய பரிபூரண அருளோடு நமக்கு பார்த்திங்கன்னா செய்த வினைகள், தோஷங்கள், பாவங்கள் முழுமையாக விலகி காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்டதோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி பார்த்திங்க அப்படின்னா நாம் இந்த நாளில் செய்யக்கூடிய எல்லா
விஷயத்திற்குமே, எல்லா நல்ல விஷயங்களுக்குமே கண்டிப்பாக நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தென்படும் அப்படின்னு சாஸ்திரங்களில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று மறக்காமல் இந்த 6 பொருட்கள் வாங்க முடியலை அப்படின்னாலும் ஏதேனும் ஒரு பொருளை வாங்குங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சித்திரகுப்தர் வழிபாடு மேற்கொள்வது, சந்திர பகவானுடைய வழிபாடை மேற்கொண்டு வாழ்க்கையில் சிறப்புற இன்புற வாழ்க.